வணக்கங்க. இந்த பெண் பிள்ளைக்கு வந்து பின்னாடி பெண்ணுறுப்பு கேன்சர். இது என்ன ஆகும்னா, அதிகமாக அந்த உறுப்பே சிதைஞ்சு போயிருங்க. ஸோ அப்படி தான் அவளுக்கு இருந்திருக்கு. இவளை வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி ஒருத்தவங்க அந்த வேலை பார்த்துட்டு இமேஜ் அனுப்பியிருந்தாங்க. பட் அந்த வே வந்து நான் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த ஏரியாவில் யாராவது ஒரு ஃபீடர்ஸோ இல்லை யாராவது பிஸ்கட் போடுறவங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வேணும். அதுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சே அந்த ஏரியாவில் சாப்பாடு போடுறவங்க எனக்கு இதை அனுப்புனாங்க. ஸோ அப்போயே முடிவு பண்ணிவிட்டோம் அதை தூக்கிடலான்னு. ஆனால் பகலில் போய் தேடினா கண்ணிலேயே படாதுங்க, நைட்டு மட்டும் தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு தூக்கிட்டு போய் ஷெல்டரில் வைக்கணும், ஏன்னா அது வந்து டிபிடி 4-5 டோஸாவது போடணும் கீமோதெரப்பி, அவ்வளோ அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஆனால் பகலில் பிடிக்க முடியல, 2-3 தடவை ட்ரை பண்ண முடியலை. கரெக்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நைட் கண்ணில் மாட்டுச்சுங்க. ஸோ தூக்கிடுவோன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இன்னொரு ஷெல்டரில் வச்சுட்டு அடுத்து என்ன பகலில் நேற்று காலையில் வந்து என்னுடைய ஷெல்டருக்கு தூக்கிட்டு போயிட்டேன். ஏன்னா அங்கே டாக்டர்ஸ் வராங்க வாரம். ஸோ தாராளமாக அந்த கீமோதெரப்பி இதெல்லாம் பண்ணலாம், இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் ஷெல்டர் தூக்கிட்டு போயாச்சு. இன்றைக்கி காலையில் டாக்டர்ஸ் வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு டோஸ் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இவளுக்கு வந்து சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸுமே தேவைப்படும். அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஃபர்தராக இன்னும் ஒரு 3 to 4 டோஸ் போடுற மாதிரி இருக்கும். நல்ல வேலைங்க, ரொம்ப 1.5 மாதம் லேட்டானாலும் பிள்ளை கையில் கிடச்சிருச்சு. ஸோ நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நன்றிங்க.